வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான மனிதரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முறையான படிப்பு, பெரிய பட்டம்னு எதுவும் இல்லாம தன்னோட அறிவால உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தமிழர். அவர்தான் இந்தியாவின் எடிசன்னு நாம பெருமையா சொல்ற ஜிடி நாயுடு. வாங்க அவரோட பிரமிப்பான வாழ்க்கைக்குள்ள போலாம். பாருங்க, இந்த கேள்விதான் நம்ம இன்னைய பயணத்தோட ஆரம்ப புள்ளி. ஒரு மனுஷனுக்கு பட்டம் முக்கியம் இல்ல, விடாமுயற்சியும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா போதும்னு வாழ்ந்து காட்டின ஒருத்தரோட கதை தான் இது. கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற களங்கல் கிராமத்துல பிறந்தவர் தான் கோபால்சாமி துரைசாமி நாயுடு. அதாவது நம்ம ஜிடி நாயுடு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவருக்கு ஸ்கூல் படிப்புல பெருசா ஆர்வம் இல்ல. அப்புறம் எப்படிங்க அவருக்கு இந்தியாவின் எடிசன் பேர் வந்தது? வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே அவர் எந்த ஒரு கல்வி சிஸ்டத்தோட தயாரிப்பும் இல்ல. முழுக்க முழுக்க சுயமா கத்துக்கிட்ட ஒரு மேதை. கண்ணுல படுற புத்தகம் எல்லாத்தையும் தேடி தேடி படிச்சு அவரோட அறிவுக்கு அவரே உரம் போட்டார். சொல்லப்போனா தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டது தான் அவரோட முதல் கண்டுபிடிப்புன்னே சொல்லலாம். சரி, இப்படிதான் நான் கத்துக்கிட்ட அறிவு அவரை எங்க கொண்டு போச்சு? அதுதான் இங்க ஹைலைட். அவரை ஒரு நம்ப முடியாத தொழில் முனைவோரா மாத்துச்சு. அவரோட வாழ்க்கையில வந்த ஏற்றத்தையும் சரிவையும் இப்ப பார்க்கலாம். அவரோட தொழில் வாழ்க்கை இருக்கே, அது ஒரு சினிமா கதை மாதிரி தான். ஒரு சாதாரண மோட்டார் ஃபேக்டரி வேலையில ஆரம்பிச்சு லட்சாதிபதியா ஆகி அப்புறம் திடீர்னு எல்லாத்தையும் இழந்து, ஆனா பாருங்க, மனசு தளராம ஒரே ஒரு பஸ்ஸ கடனுக்கு வாங்கி மறுபடியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அந்த தைரியம் தான் ஜிடி நாயுடு. வெறும் லாப சம்பாதிக்கிற முதலாளியா அவர் இல்ல. அவரோட டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல கூட அவரோட கண்டுபிடிப்பாளர் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பஸ் எப்போ வரும்னு காட்டுற கருவி, ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மிஷின், ஏன் டிரைவர்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம்னு எல்லாத்தையும் யோசிச்சிருக்காரு. அவர் ஒரு முதலாளி மட்டும் அல்ல, ஒரு உண்மையான ப்ராப்ளம் சால்வர். ஆனா அவரோட திறமை மோட்டார் வண்டியோட நின்னுடல. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். யாருமே எதிர்பார்க்காத துறைகள் எல்லாம் அவரோட அறிவு கொடிகட்டி பறந்துச்சு. இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். ரேடியேட்டர், இன்ஜின் டெஸ்டர், கேமராவுக்கு ஒரு கருவி, ஜூஸ் மெஷின், ஏன் ஷேவிங் பிளேடு வரைக்கும் சும்மா மலக்க வைக்குது இல்லையா? எங்க ஒரு பிரச்சனை இருக்கோ அங்க ஒரு தீர்வோட நாயுடு இருந்தாரு. அவர் ஒரு துறையில மட்டும் ஜீனியஸ் இல்ல, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். மிஷின் மட்டும் இல்லைங்க, விவசாயத்திலயும் ஒரு புரட்சியை செஞ்சாரு. சும்மா இல்ல, அமெரிக்க விஞ்ஞானிகளே வாயடைச்சு போற அளவுக்கு ஒரு சூப்பர் சோளத்தை உருவாக்குனாரு. ஒரு செடியில 39 கதிர் 18.5 அடி உயரும்னா யோசிச்சு பாருங்க. இது ஒரு விவசாய அற்புதம். அந்த சூப்பர் சோளம் ஒரு தடவை நடந்த மேஜிக் இல்ல. அவரோட தேடல் நிக்கவே இல்ல. அடுத்து விதை இல்லாத ஆரஞ்சு, அப்புறம் ஜெர்மன் விஞ்ஞானிகளே பாராட்டி நாயுடு காட்டன்னு பேர் வச்ச ஒரு பருத்தி ரகம்னு விவசாயத்துறையில அவர் செஞ்ச சாதனைகள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இவ்வளோ திறமையான ஒருத்தரை நம்ம நாடு கொண்டாடி இருக்கும்னு தானே நினைக்கிறீங்க? இங்க தான் கதையில ஒரு சோகமான திருப்பம் வருது. பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் அவரோட அறிவை பாராட்டி பரிசு கொடுக்குது. ஜெர்மனியில அவரோட ரேசருக்கு முதல் பரிசு கிடைக்குது. ஆனா சொந்த நாட்டுல இந்திய அரசு அவரோட கண்டுபிடிப்புகளுக்கு நிதி உதவி செய்ய மறுத்துட்டே இருக்கு. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! ஒரு அமெரிக்க கம்பெனி அவரோட ரேசர் பிளேடுக்கு பேட்டன்ட் வாங்க $1,00,000 தரதா சொன்னாங்க. அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய தொகை. ஆனா இதை இந்தியால தான் தயாரிக்கணும்னு சொல்லி அதை அவர் மறுத்துட்டாரு. இதுதான் உச்சக்கட்ட விரக்தி. இன்னொரு கண்டுபிடிப்புக்காக ஒரு அமெரிக்க நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லும்போது 10 லட்சம் வாங்கி 9 லட்சம் வரியா கட்டுறதுக்கு பதிலா இதை இலவசமாவே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு வரி விதிப்பு முறை அவரை பாதிச்சிருக்கு. புதுமைகளை நசுக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு வரி கட்டவே கூடாதுன்னு முடிவு பண்ணி இனிமே வருமானம் ஈட்டப் போறதே இல்லைன்னு ஒரு சபதமே எடுத்தாரு. தன்னோட அறிவை நாட்டு மக்களுக்கு இலவசமா அர்ப்பணிச்சாரு. ஆனா அவரோட கதை கசப்போட முடியல. அது அளவற்ற தாராள குணத்தோடவும் இந்தியாவோட எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய கனவோடவும் தொடருது. அவர் வெறும் பொருளை மட்டும் கண்டுபிடிக்கல, இந்தியாவோட எதிர்காலத்தையே கட்டமைச்சாரு. தன்னோட சொத்தை கோயம்புத்தூர் நகராட்சிக்கே எழுதி வச்சாரு. இளைஞர்கள் படிக்கணும்னு காலேஜ் கட்டினாரு. இன்னைக்கு ஜிசிடியா இருக்கிற காலேஜ் அதுதான். இந்தியாவோட முதல் எலக்ட்ரிக் மோட்டார் ஃபேக்டரியா ஆரம்பிச்சாரு. அவர் மக்களுக்கு செஞ்ச முதலீடு தான் இந்த நிறுவனங்கள். அப்போதைய அரசு அவரை சரியா புரிஞ்சுக்கலனாலும் பெரியார் போன்ற தலைவர்கள் அவரோட அருமையை உணர்ந்திருந்தாங்க. இவர் தமிழகத்துக்கே ஒரு புதையல்னு பெரியார் சொன்னதை எவ்வளவு பெரிய அங்கீகாரம்! அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய அறிவை நம்ம முழுசா பயன்படுத்திக்கவே இல்லைன்னு வருத்தப்படுறாரு. ஒரு மாபெரும் திறமை வீணடைக்கப்படுதுங்கிற வலி அந்த தலைவர்களோட வார்த்தைகள்ல தெரியுது. அறிவியலுக்காக நோபல் பரிசு வாங்கின சார் சி.வி. ராமனே இப்படி ஒரு மனுஷனோட வாழ்றதுக்கே நாம பெருமைப்படணும்னு சொல்றாருன்னா ஜிடி நாயுடுவோட தகுதி என்னன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுதான் உண்மையான அங்கீகாரம். கடைசியா ஜிடி நாயுடுவோட கதை நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அவரை போல சிந்திக்கிற திறமையானவங்களுக்கு முட்டுக்கட்ட போடாம அவங்க வளர்றதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம்.